ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். எப்போயுமே சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 இப்படி தான் பண்ணுவோம். இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சிக்கன் வறுவல் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். வானல் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு இதை சேர்த்து தாளிச்சிட்டு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் தாளிச்சிக்கலாம். அதுலேயே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மிழுங்களவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடும். தக்காளி நல்லா குழஞ்சி இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வரணும். பாருங்கள் எப்படி நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கிலோ அளவு சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இந்த சிக்கனை இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்து இந்த மசாலாவிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சிக்கன் உள்ள நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும். நல்லா 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி விட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ தட்டை எடுத்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி விட்டுட்டேன். மிதமான தீயில் நல்லா அப்படியே வெந்து வரட்டும். அடி பிடிக்காமல் கலந்து விடணும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நமக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ கிரேவியாக செய்ய போகிறதில்ல, அப்படியே வறுவலாக பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வெந்தும் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பட்டை, கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு ஸ்டார் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிதமான தீயில் வறுத்துட்டு பொடி பண்ணி இதோடு சேர்த்தாச்சு. இந்த மசாலா சேர்த்த உடனே நல்லா வாசனை கமன்னு தூக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த மசாலா தான் இந்த சிக்கனுக்கே டேஸ்ட்டு கொடுக்கறது. எல்லாமே வீட்டிலே வறுத்து அரைச்சது தான், நான் வேறு எதுவும் சேர்க்கலை. மசாலா விட்டு கலந்த உடனே சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டோம்னா நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை. சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.